இப்போ நீங்கள் இந்த ரகுவரனை பற்றி பேசும்போது சூர்யாவை பற்றி பேசாமல் நம்ம கடந்தே போக முடியாது. ஆனால் அதாவது சூர்யாவோட முதல் படம் இருக்குது பார்த்தீங்களா, நேருக்கு நேர். அந்த படத்தில் வந்து ஏதோ ஒரு வெளிப்புற படப்பிடிப்புக்கு அதாவது வந்து ரகுவரனுக்கு சூர்யாவுக்கு இன்னும் பல பேருக்கு வந்து ட்ரெயினில் டிக்கெட் போட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசி போட்டு கொடுத்துருக்காங்க. கீழ் பர்த்தில் வந்து ரகுவரன் படுத்துருந்துருக்காரு, அதுக்கு மேல் பர்த்தில் பார்த்தீங்கன்னா சூர்யா படுத்துருந்துருக்காரு. சாப்பிட்டு எல்லாம் படுத்துட்டு ஒரு 9 மணிக்கு போய் படுக்க போயிட்டார் சூர்யா. காலையில் பார்த்தீங்கன்னா விடிஞ்சு நல்லா தூங்கி எந்திரிச்சிருக்காரு சூர்யா. எந்திரிச்சு கீழே வந்திருக்காரு, குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரகுவரன் பார்த்தீங்கன்னா எப்போ எந்திரிச்சாருன்னே தெரில, தூங்குனாரா தூங்கலையானே தெரில, பேசாமல் உட்காந்துருக்காரு. ஹலோ சார் குட் மார்னிங் சார் அப்படின்ட்டு இருக்காரு. குட் மார்னிங் அப்படின்ட்டு இருக்காரு. மறுபடியும் ரகுவரன் சொல்லிட்டு, தம்பி இது எத்தனாவது படம் உங்களுக்கு, அப்படி இதான் முதல் படம் அப்படின்ட்டு இருக்காரு. எப்படி உங்களால் நிம்மதியாக தூங்க முடியுது அப்படின்னு கேட்டாரு. சீரியஸா எப்படி உங்களால் நிம்மதியா தூங்க முடிஞ்சு? நானும் உங்களை வாட்ச் பண்ணி பார்த்தேன். சாப்பிட்டு 9 மணிக்கு போன நீங்க இப்போ 5 மணிக்கு தான் கீழே இறங்கி வரீங்க, அதுவும் ஸ்டேஷன் வரப்போகுதுன்னு. இவ்வளவு நிம்மதியா இவ்வளவு பீஸ்ஃபுல்லா எப்படியால உங்களால தூங்க முடியுது அப்படின்னு கேட்டுக்காரு. சூர்யாக்கே ஷாக்கு, என்னடா இது என்ன கேட்கிறாருன்னே தெரியலையே, எப்படி நிம்மதியா தூங்க முடியுது அப்படின்னா என்ன, எப்படி இதை எடுத்துக்கிறது அப்படிங்கிற யோசனையில சார் அப்படின்ட்டு இருக்காரு. தம்பி நீங்க இது வரைக்கும் எதுவுமே சாதிக்கல, நீங்கள் உங்கள் அப்பா பேரை வச்சு இந்த படத்தில் வந்து வாய்ப்பு கிடைச்சி நடிக்க வந்திருக்கீங்க. நீங்கள் யாருங்கிறத ப்ரூவ் பண்ணணும் தம்பி. நீங்கள் யாருன்னு ப்ரூவ் பண்ணாமல் எப்படி உங்களால் தூங்க முடியுது? இந்த வந்து சினிமாவில் வந்து நீங்கள் நடிகனா எப்போ வர போகிறீங்க? நீங்கள் அதாவது வந்து நீங்கள் நடிக்க வந்துட்டீங்க, இப்போ எப்போ நடிக்க போகிறீங்கன்னு கேட்டீங்க. ஓகே, சூர்யா அடுத்தடுத்து கேள்வியெல்லாம் கேட்டோன்னு பார்த்தீங்கன்னா பயங்கர தாக்கமாயிடுச்சு போல. சார் அப்படின்ட்டு இருக்காரு, தம்பி அதாவது நீங்கள் யாருங்கிற தடங்களை இந்த இண்டஸ்ட்ரியில் பதிவு பண்ணுங்கள்.